மகாபெரிவாச்சரணம். காரணப்பெயர்கள் நிறைய உண்டு. இடங்களுக்காகட்டும், ஊர்களுக்காகட்டும், பொருட்களுக்காகட்டும், ஏதாவது ஒரு காரணத்தால் அதற்கு அந்த பெயர் வந்திருக்கலாம். அப்படித்தான் பச்சைமலை, பவளமலை, எங்கள் மலை, அம்மே அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலக்குறவஞ்சி பாடலில் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த பச்சை மலை அப்படிங்கிறது. இப்போ அதை கேட்டோன்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பச்சை மலை அப்படின்னா கண்ணுக்கு பசுமையாக இருக்குது, அதனால் அந்த பேர் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த பச்சை மலை அப்படிங்கிறதை குறிக்குது அப்படின்னா இங்குள்ள நீரூற்றை குறிக்கின்றது. இந்த பச்சைமலை வெறும் பாறைகளும் கற்களும் நிறைந்த சின்ன குன்று. 180 படிகள் இருக்கக்கூடியது. மலையை சுற்றி பஞ்சம் வந்த போதும் கூட இந்த மலையை தோண்டிய போது நீர் வந்ததாம். அதனால் இது பச்சை மலை என்று அழைக்கப்பட்டது. இந்த மலையில பார்த்தீங்க அப்படின்னா மூலவருக்கு நேர் கீழாக வற்றாத நீரூற்று இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்ப பச்சை மலைக்கு இதுதான் அந்த காரண பெயராக இருக்கிறது. மகாபெரிவாச்சரணம்.